ஒரு முறை பால் காய்ச்சும் போது கொஞ்சம் பவுடரை போட்டு பாருங்க. இப்படி ஒரு ஐடியா இதுவரையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஐடியா ரொம்பவே உங்களோட காசை மிச்சம் பண்ணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களோட வேலையை குயிக்காகவும் உங்களோட காசையும் மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளினி மார்னிங் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பு பழசாயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். அதுலேயும் சில நேரம் ஒரு சில ஸ்க்ரப்பை நம்ம அப்படியே வச்சுருப்போம். இப்போ நான் வச்சுருக்கிற இந்த ஸ்க்ரப்பு பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்காக வச்சுருக்கிறது. இது நாளாக ரொம்ப ஹார்டாக போயிடுச்சு. இந்த ஸ்க்ரப்பை நம்ம தூக்கி போட போகிறதில்ல. இதை கட் பண்ணி இதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதோட பின் சைடில் இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பை ஒட்டி விட்டுருங்க. இதை நம்ம வீட்டில் ஒரு இடத்துல ஒட்டி விட போகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி கதவு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது தேவைப்படும். கதவை நம்ம லேசாக திறக்கும் போது பிரச்சனை இல்லை. குழந்தைங்க லேசாக வேகமாக திறந்து தள்ளிட்டாங்கன்னா இந்த கதவு இந்த செவுத்தில் முட்டும் போதெல்லாம் கதவோட தாழ்பால் பின்னாடி அந்த செவுரில் மார்க் மாதிரி படியும். இது போல் இருக்கும்போது சில நேரம் நம்மளோட செவுரே உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும். இந்த மார்க் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இது போல் மார்க் வராமல் தவிர்க்க நம்ம ரெடி பண்ண இந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பை இது பின்னாடி ஒட்டி விட்டுலாங்க. இது நம்மளோட கதவு எவ்வளோ வேகமாக வந்து தட்டுனாலும் இந்த ஸ்க்ரப்பில் தான் படும். நம்மளோட செவுரு டேமேஜ் ஆகாது. செவுரில் மார்க்கும் வரவே வராது. கதவுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பு, நம்மள லேடிஸ் நிறைய பேர் இந்த தவறு செய்வாங்க. நம்ம இன்ஸ்கர்ட் போடும்போதோ இல்லைனா நம்ம சுடிதார் பேண்ட் போடும்போதோ நாடாவை தவறுதலாக பேண்ட்டுக்குள்ளேயோ இல்லை இன்ஸ்கர்ட்டுக்குள்ளேயோ விட்டுருவோங்க. இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபுல் நாடாவையும் நம்ம வெளியில் எடுத்து மறுபடி கோர்க்கிறதா இருக்கும். இனிமேல் அப்படி செய்ய தேவையில்லைங்க. நாடா ஃபுல்லுத்தையும் நம்ம வெளியில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேனா இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் பாயிண்ட் பேனாவை பாவாடை நாடாக்குள்ளே இந்த மாதிரி விட்டுக்கோங்க. பேனாவோட ஒரு முனையை உங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. துணியை ஃபுல்லுத்தையும் அந்த நாடா இருக்கிற இடம் வரைக்கும் நல்லா வெளிப்பக்கமாக தள்ளிட்டு பேனாவோட நிப்பு அந்த நாடாவில் மாட்டுற வரைக்கும் இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பேனாவோட நிப்பில் அந்த நாடா மாட்டிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இழுத்து எடுத்தோன்னா அந்த நாடா அழகாக வெளியில் வந்துடுங்க. நம்ம நாடா ஃபுல்லுத்தையும் வெளியில் எடுத்து மறுபடியும் கோர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அழகாக ஒரு பேனா இருந்தால் ரொம்ப சுலபமாக நாடாவை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படும். அதனால் இந்த வீடியோவை நிறையா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். அடுத்தது, வெயில் காலத்தில் அதிகமாக தர்பூசணி சாப்பிடுவோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. இது நம்ம இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருப்போம். தெரியாதவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் தர்பூசணி கட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக இதை செக் பண்ணணும். ஏன்னா இந்த தர்பூசணியோட கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் நமக்கு ஆர்டிஃபிஷியலாக கலரை ஊசி மூலம் செலுத்துகிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தர்பூசணியை கட் பண்ண உடனே ஒரு டிஷ்யூவை அந்த தர்பூசணி பழம் மேலே வச்சு விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட கலர் நமக்கு டார்க் ரெட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் பிங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதோட கலர் ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பழத்தை தவிர்க்க பாருங்கள், சாப்பிடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சப்பாத்தி கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுனாலோ இல்லை நைட்டு வச்ச சப்பாத்தியை காலையில் சாப்பிடணுனாலும் நம்ம சூடு பண்ணுவோம். இல்லைனா நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது நீங்கள் செஞ்ச சப்பாத்தி ஹார்டாக இருக்குதுனாலும் இதை ட்ரை பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, நம்ம வடித்த சாப்பாடு வச்சுருக்க பாத்திரத்துலேயோ இல்லைனா குக்கரில் சாதம் சூடாக இருக்கும்போதோ அந்த சூடான சாப்பாட்டுக்குள்ளே அந்த சப்பாத்தியை வச்சு நல்லா தட்டு போட்டு மூடினீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா புது சப்பாத்தி மாதிரி இருக்குங்க. பழசுன்னு சொல்லவே முடியாது. அடுத்த டிப்பு, நீங்கள் சப்பாத்தி செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லை டயட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றாமல் நம்ம சப்பாத்தி செய்வோம். சில பேருக்கு எண்ணெய் ஊற்றாமல் சப்பாத்தி செஞ்சால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி பட்டவங்க இது போல் செஞ்சுக்கோங்க. சப்பாத்தியை 2 செகண்ட் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தியோட 2 சைட்லேயும் லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் அங்கங்கே புள்ளியாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷரோ இல்லைனா பருப்பு மத்தோ வச்சு அந்த சப்பாத்தியோட ஓரப்பகுதிகளில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சப்பாத்தி நல்லா பலூன் மாதிரி நல்லா பூரி மாதிரி உப்பி வருங்க. நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். நல்லா ஒரு சைடு புஷ்ஷுன்னு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த சப்பாத்தியை திருப்பி போட்டு அதே மாதிரி சப்பாத்தியோட ஓரங்களில் லேசாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்ற தேவையில்லை.
சில பேர் ஃபுல்கா மாதிரி செய்கிறேன்னு கேஸ் ஸ்டவோட டைரக்ட் ஃப்ளேமில் காட்டுவாங்க. அப்படி செய்யாமல் இப்படி கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் பால் காய்ச்சும் போது பவுடர் ஏன் போடணும்னு இப்போ பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே புதுமையான ஐடியாவாக இருக்கும். இதுவரையும் யாருமே சொல்லாத ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். இப்போ நான் அடுப்பில் பால் காய்ச்ச போகிறேன். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் டீ காஃபிக்கு பால் காய்ச்சுவீங்களோ அதே போல் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பால் காய்ச்சினதுக்கப்புறம் நல்லா பால் சூடாக இருக்கணும். நல்லா சூடான கொதிக்கிற பாலை இந்த மாதிரி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்திருக்கேங்க. நல்லா சூடான பால். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு முகத்துக்கு பூசுகிற பவுடரை சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக எக்ஸ்பைர்டான பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. மிச்சப்படி முகத்துக்கு பூசுகிற எந்த பவுடர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பவுடர் போட்டதுக்கப்புறம் இதில் அடுத்து சேர்க்க போகிறது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு துளி அளவு பல் விளக்குற கோல்கேட் டூத் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கோல்கேட் இல்லைன்னா வெள்ளை கலரில் இருக்க எந்த பேஸ்ட்னாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த 4 பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பேஸ்ட்டு டக்குன்னு கரையாதுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பேஸ்ட்டை கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம இது சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறோம். என்ன க்ளீன் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் தங்க நகைகள் வச்சுருப்போம். நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோனாலோ இல்லை பல வருஷம் கழித்து அந்த நகைகள் பார்க்குறதுக்கு பழசாக இருக்குதுனாலோ தங்க நகைகளை நம்ம பாலிஷ் பண்ண கடைகளில் கொடுப்போம். அந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட தங்கத்தை கூட சுரண்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வீட்டிலையே இந்த பால் பயன்படுத்தி பாலிஷ் பண்ண போகிறோம். சூடான பாலில் பழைய தங்க நகைகளை இது போல் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த பாலோட சூடு நல்லா குறைஞ்சி பால் நல்லா ஆறி இருக்கிற வரையும் நல்லா இந்த நகைகள் இந்த பாலில் ஊறணுங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பழைய தங்க நகைகளாக இருந்தாலும் சரி, இல்லை அழுக்கு படிஞ்சு பிசுபிசுப்பான தங்க நகைகளாக இருந்தாலும் சரி, நிமிஷத்தில் நமக்கு புதுசு மாதிரி பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குங்க. இதுக்கு காரணம் இந்த பால் சூடாக இருக்கிறதுனால இந்த பால் நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்குங்க. பாலோட பவுடர் சேரும்போது நம்ம போட்டிருக்க அந்த தங்க நகைகளில் இருக்க அழுக்கு பிசுபிசுப்பு எல்லாமே போயிடும். பால் பயன்படுத்தி க்ளீன் பண்ணும்போது நம்மளோட தங்க நகைகளில் எந்தவித பாதிப்பும் வராதுங்க. இந்த பாலும் பவுடரும் நல்லாவே நம்ம நகைகளை க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதனால தான் நம்ம பால் சேர்த்துருக்கோம். நார்மல் தண்ணியை விட பால் சேர்த்து செய்யும்போது நகைகள் நல்லா புதுசு மாதிரி பாலிஷ் போட்ட மாதிரி ஆகும். நீங்களே பாருங்கள், பழைய நகைக்கும் புதுசாக நம்ம க்ளீன் பண்ண இந்த நகைக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக இந்த ஐடியாக்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியாக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல சூப்பரான டிப்ஸோட நான் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.